ஓகே. நான் டாக்டர் சர்வானந்தம் சந்திரகுமார், கண் வைத்திய நிபுணர், எஸ்டிஎஸ் ஹாஸ்பிட்டல் சேர்மன். நாங்கள் இம்முறை நான் லயன் நல்லூர் கழகத்தில் பங்கினராக இருக்கின்றேன். நாங்கள் இந்த முறை லயன்ஸ் கிளப் எஸ்டிஎஸ் வைத்தியசாலை இணைந்து இந்த குளோக்கோமா விழிப்புணர்வு நடைபவனியை யாழ் மாவட்டத்தில் முதலாக ஆரம்பித்துள்ளோம். மெட்ட பவனியில், அதாவது டயபெட்டிஸ் முன்பெல்லாம் நடந்தது. இதுதான் நாங்கள் முதல் வடமாகாண லைன்ஸ் சேர்ந்து இந்த நடைபவனியை அமைத்துள்ளோம். இது ஏனென்றால் குளோக்கோமா என்ற வருத்தம் அறிகுறி இல்லாமலே கண் பார்வை இல்லாமல் படிப்படியாக இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வருத்தம். இந்த கண் அழுத்தத்தை நாங்கள் பரீட்சித்து பார்ப்பதன் மூலம்தான் இதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏர்லியாக கண்டுபிடித்தால் நாங்கள் அதுக்குரிய சரியான மருந்துகள் இல்லை லேசர் மூலம் அல்லது ஆப்ரேஷன் செய்வதன் மூலம் நாங்கள் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஆனால் முன்பு கூடின போல் அநேகமாக யாழ்ப்பாணத்து மாவட்டம் ஜெஃப்னா மாகாணத்தில் இருந்து வாரவர்கள் எல்லாம் கொஞ்சம் கூடி முத்திய நிலையில் தான் இங்கே வருகை தருகிறார்கள். அப்படியான நேரங்களில் நாங்கள் அதை கட்டுப்படுத்துறது கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இதற்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற ஆக்கள், டயபெட்டிஸ் இருக்கிறார்கள், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறார்கள், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறார்கள், ஃபேமிலியில் குளோக்கோமா வருத்தம் இருக்கிறார்கள், சில அப்படி அதோட கண்ணில் அடிபட்டால் மற்றும் சில ஸ்டீராய்டு மருந்துகளை பாவிக்கிறார்கள். முதலே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் முதலே நாங்கள் அதை கண் அழுத்தத்தை செக் பண்ணி பார்ப்பதன் மூலம் நாங்கள் இந்த கண்டுபிடித்தோம் என்றால் நாங்கள் அதுக்குரிய மருந்து வகைகளை கொடுப்பதன் மூலம் இந்த குளோக்கோமாவை கட்டுப்படுத்தி மேலும் பார்வை இழப்பை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இது கண்ணுக்கு கொஞ்சம் போகும். அப்போ நாங்கள் உணர இயலாது. கேட்ராக்டா கண் பார்வை குறைஞ்சுன்னா வேறு. இது ஏனென்றால் முதலாவது நாங்கள் சொல்ல பார்வை புலம்தான் குறைகிறது. அப்போ பார்வை புலம் பெருசாக இருந்து குறைஞ்சி வந்து கடைசியில் இப்படி டனல் விஷனாக வரும், நடக்கக்கூடிய இல்லாமல் வரும். ஆனால் அதற்காகத்தான் இது ஒரு அறிகுறி இல்லாமல் வர நோய் என்ற வழியாக நீங்கள் எல்லாரும் 40 வயதுக்கு மேற்பட்டாக்கள் கண் அழுத்தத்தை பார்த்து கண் பின்பக்கத்தை பரீட்சிப்பதன் மூலம் நாங்கள் இந்த குளோக்கோமா நோயை கண்டுபிடித்து நாங்கள் அதிலிருந்து பார்வை இழப்பை தடுத்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக குளுக்கோமா தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கண் சிறப்பு வைத்திய நிபுணர் எஸ்டிஎஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சந்திரகுமார் அவருடைய முன்முயற்சியால் இதற்கு அனுசரணையாக நல்லூர் லயன்ஸ் கழகமும் இணைந்து இந்த குளுக்கோமா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுவதற்கான நடைபவனியை இன்று சிறப்பாக டாக்டர் சந்திரகுமார் அவர்கள் இந்த எஸ்டிஎஸ் ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர், அதாவது இதுக்கு பொறுப்பான வைத்திய நிபுணர், வைத்தியசாலைக்கு பொறுப்பாக இருப்பவரும்
எங்களுடைய டாக்டர் சந்திரகுமார் அவர்கள் இந்த மக்கள் யாழ்ப்பாண மக்கள் மட்டுமில்லை இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த குளுக்கோமா நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அவர் இலவசமாக இன்று நடப்பயணத்தை செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் ஊடாக மட்டுமல்ல இந்த ஹாஸ்பிட்டலில் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலில் இலவசமாக பரிசோதனை செய்து அதற்குரிய மருந்துகளும் ஆலோசனைகளும் சிறப்பாக வழங்குவதற்காக இன்று இதை ஆரம்பித்திருக்கின்றார். இது தொடர்ந்து இந்த வைத்தியசாலையில் டாக்டர் சந்திரகுமார் அவருடைய தலைமையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கும். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் இதில் வந்து பயன்பெற வேண்டும். நாங்கள் யாழ் நீரிழிவு கழகம் இந்த நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வுகளை செய்யும் பொழுது எங்களுடைய டாக்டர் சிறப்பு வைத்திய நிபுணர் கண் வைத்திய நிபுணர் டாக்டர் சந்திரகுமார் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு வகையில் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் நின்று கொள்ளும் நோயான நீரிழிவு போல இந்த நின்று கொள்ளக்கூடிய அதாவது வரக்கூடிய இந்த குளுக்கோமா என்ற அந்த நோய் பலருக்கு கவலையினமாயிருப்பதன் காரணமாக அவர்கள் ஆரம்பத்திலேயே இதை கண்டுபிடித்து இதற்கான சிகிச்சை செய்ய முடியாமல் விடுவதன் காரணமாக அவருடைய இறுதி இந்த அழகான உலகத்தை மட்டுமல்ல இந்த அழகான மக்களுடைய காட்சிகளை பார்க்க முடியாது தங்களுடைய கண்களை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. அப்ப முற்று முழுதாக கண் பார்வை இழப்பதற்கு மூல காரணமாக இருப்பது இந்த குளுக்கோமா என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்ணில் வரக்கூடிய அந்த நோயை இலவசமாக இந்த ஆஸ்பத்திரியில் நீங்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்வதற்கான அந்த முன்னேற்பாடு இன்று செயற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல இந்த நிகழ்வில் பங்கு பெற்று எங்களோடு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களும் இது சம்பந்தமாக விழிப்புணர்வுகளை மக்களுக்கு தெரியப்படுத்தி இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் செயற்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உலக குளுக்கோமா தினத்தில் இருந்து இன்று சபதம் எடுத்துக் கொள்வோம். எல்லோரும் உங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பதற்காக இந்த எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலை நாடி உங்களுடைய நோயை இருந்து விடுவதற்கான முன்னேற்பாடை செய்யுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் கண்களை பாதுகாத்து அதை அனுமதிக்க வழி செய்யுங்கள். கண்களை பாதுகாப்போம். முக்கியமாக கண்ணின் பார்வையுடன் பாதிப்படையும். உங்களுக்கே தெரியாமல் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது. லேசர் சிகிச்சைகள் சிகிச்சைக்கான தீர்மானங்களாக இருக்கிறது. வயதினருக்குமே சொல்லலாம். விழிப்புணர்வு உங்கள் பார்வையை காப்பாற்றும். குளுக்கோமா வாரமாக மார்ச் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே குளுக்கோமாவுக்கான விழிப்புணர்வு நடைபயணம் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இதன் காரணமாக இன்றைய நாள் வைத்தியசாலையிலே
anak diabetic blood